கோதுமை மாவை வச்சு வீட்டிலையே வாங்க ரஸ்க்கு பண்ணலாம். சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா வரும்னு சொல்லிட்டு. நல்லாவே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் சூப்பராகவே வந்துருச்சு. சரி நல்லா வந்தால் ரெசிபி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கோதுமை ரஸ்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து கொஞ்சம் வார்ம் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகர் இருந்தாலுமே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே அந்த மாவில் வந்து சேர்த்துடலாம். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இந்த ஈஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தான். ஸோ அதனால் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வார்ம் மில்க்கு திரும்பவே சேர்த்துக்கிறேன். தண்ணியும் சேர்த்துக்கலாம், மில்க் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சி விடணும். மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரூஃபிங் ஆகும்போது நமக்கு கரெக்டாக வரும். அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை வந்து உருட்டி வச்சிடலாம். இப்போ ப்ரூஃபிங்க்கு வந்து விடணும். மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இல்லைனா ஒரு 30 நிமிஷமாக தான் ஆகும் ப்ரூஃபிங் ஆகிறதுக்கு. மாவு ப்ரூஃபிங் ஆகி வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு ட்ரேயில் போட்டு 2வது டைம் ப்ரூஃபிங் விடணும். திரும்ப அது டபுளாக ரைஸ் ஆகி வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு மேலாப்பில் பட்டர் தடவிட்டு அவனில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகும் பேக் ஆகி வர்றதுக்கு. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், பட் நல்லாயிருக்கும். ரஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட்ணுன்னா இவ்வளோ ப்ராசஸையும் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெட்டு வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீட் ப்ரெட்டு. இதை கட் பண்ணும்போதே என் பசங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடணும்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா ரஸ்க்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் மட்டும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் வந்து திரும்ப பேக் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா திரும்ப வந்து ரஸ்க்கு ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால தான். இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்டு. ஸோ நம்ம ரஸ்க்கு ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. திரும்ப அவனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதே பிளேட்டில் வச்சு அவனுக்குள்ளே வச்சாச்சு. அப்புறம் அதை ஒரு 20 மினிட்ஸ் திரும்ப வந்து பேக் பண்ணோம்னா நமக்கு நல்லா முருகனான ரஸ்க்கு ரெடிங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வச்சுட்டு அதனால் அந்த ஓரங்கள்லாம் லைட்டாக கருகின மாதிரி போயிடுச்சு. பட் கம்ப்ளீட்டாக கருகலை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. கடையில் நம்ம காசு போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணோன்னா ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே சேர்க்காம ஆரோக்கியமாக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.